பாடத்திட்டத்தை நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து மிக முக்கியமான இன்று இந்த காலகட்டத்துல என்ன அப்படின்னா பேரழிவுகள். அது ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம முன்னுரையில பார்த்திருப்போம். பேரழிவுகள் என்றால் என்ன, அதனுடைய இதெல்லாம். அதுல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இயற்கையான பேரழிவுகள் மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவுகள். இது ரெண்டையும் பார்ப்போம். அதே போல இந்தியாவுல வந்து எந்தெந்த ரீஜன்ல என்னென்ன பேரழிவுகள்லாம் அதிகமா இருக்கு. தட் இஸ் கால் ப்ரொஃபைல், டிசாஸ்டர் ப்ரொஃபைல் ஆஃப் இந்தியா அண்ட் த ரீஜனல் டிசாஸ்டர் ப்ரொஃபைல். ஸோ ஆக இயற்கை பேரழிவுகள்னாலே உங்களுக்கு என்னன்னு தெரியும். இயற்கைனாலே இயற்கையாகவே பேரழிவுகள் வருது. அந்த இயற்கையான பேரழிவுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 4 வகைகளாக அதை வந்து இயற்கை பேரழிவுகளை பிரிக்கலாம். ஒன்று ஜியோகிராபிக்கல், புவியியல் பேரழிவுகள். ரெண்டாவது நீரியல் பேரழிவுகள், ஹைட்ராலஜிக்கல். மூன்றாவது காலநிலை பேரழிவுகள், கிளைமட்டாலஜிக்கல் சொல்லுவோம். அண்ட் நான்காவது உயிரியல் பேரழிவுகள், தட் இஸ் பயாலஜிக்கல். இப்போ ஜியோகிராபிக்கல் பேரழிவுகள் பார்க்க போகும்பொழுது இட்ஸ் வெரி டிஸ்ட்ரக்டிவ். that is nobody forces it. It's automatically this disaster erupts. அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்படி என்னென்ன பேரழிவுகள் புவியியல் சார் பேரழிவுகள் நம்ம பார்த்தோம்னா எர்த்குவேக், வல்கானிக் ஆக்டிவிட்டி, லேண்ட்ஸ்லைட் அண்ட் சுனாமி. எர்த்குவேக்னாலே உங்களுக்கே தெரியும், நம்ம இந்தியாவே வந்து நிறைய பேரழிவுகள் இந்த எர்த்குவேக் நில அதிர்வுங்கிற ஒரு இதை நம்ம என்கவுண்டர் பண்ணியிருக்கிறோம், அதை வந்து எதிர்கொண்டு இருக்கின்றோம். இந்த எர்த்குவேக்ல வந்து எவ்வளவோ மனித உயிர்கள், தென் இயற்கை வளங்கள், வீடுகள், ஈவன் நிறைய பொருட்கள் இவைகள்லாம் சேதமாகும். இந்த இதனால வந்து சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் த பீப்புள், சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் தி கண்ட்ரி அஸ் வெல் ஹஸ் பீன் கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய்டு, அப்படியே அழிக்கப்பட்டு இருக்கின்றன. அதே போலதான் ஒல்கானிக் ஆக்டிவிட்டி. இந்த ஒல்கானிக் ஆக்டிவிட்டிங்க போகும்போது இதுல இருந்து நம்ம இந்தியா கொஞ்சம் தப்பித்து கொண்டு இருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தமான் நிக்கோபர் ஐலண்ட்ஸ்ல வந்து இந்த ஒல்கானிக் ஆக்டிவிட்டி இருக்கு. அதை பின்னாடி பார்ப்போம். லேண்ட்ஸ்லைடு நிலச்சரிவு. நிலச்சரிவு வெரி ரீசன்ட்லி எவ்ரி இயர் ஹிமாச்சல் பிரதேஷ்ல, உத்தராகண்ட்ல போன்ற, ஈவன் நம்ம கொடைக்கானல், ஈவன் மலை பிரதேசங்கள்ல தான் இந்த லேண்ட்ஸ்லைட் இருக்கும். இதனாலையும் நிறைய பேரழிவுகள் வருது. இதெல்லாம் வந்து இயற்கையாகவே வந்து இந்த பேரழிவுகள். இதை வந்து நம்ம வந்து மிட்டிகேட் பண்ணலாம். அதை முன்னாடியே வருவதை கணிப்பதற்காக பல சயின்டிபிக் மெத்தட்ஸ் அண்ட் மெக்கானிசம்ஸ் இருக்கின்றது. அதே போலதான் சுனாமி. உங்களுக்கே தெரியும், சுனாமினால எவ்வளோ 1000 மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் அந்த சுனாமியில வந்து 2000 இந்த ஃபர்ஸ்ட் டெக்கேட் ஆஃப் த 21st century வந்து we faced this tsunami. ஓகே, அந்த சுனாமிங்கிறதுல வந்து சிக்குண்டு அதுல இருந்து திரும்பி வருவதற்கே நீண்ட வருடங்கள் இருக்கின்றன. இந்த அதைத்தான் நம்ம பார்த்தோம். நிலநடுக்கம், நிலச்சரிவு, எரிமலை செயல்பாடு மற்றும் சுனாமி. ஹைட்ராலஜிக்கல், ஹைட்ரோனாலே வாட்டர்னு அர்த்தம். ஓகேயா? அப்ப இந்த ஹைட்ராலஜிக்கல் டிசாஸ்டர் அப்படிங்க போகும்போது இதுல 2 வகையான பேரழிவுகள் இருக்கின்றன. ஒன்று வந்து பனிச்சரிவு. உங்களுக்கே தெரியும், இப்போ ரீசெண்டாக கூட வந்து பனிச்சரிவு நடந்தது. இந்த பனிச்சரிவு வந்து உங்களுக்கு ஹிமாலயாஸ்ல, ஹிமாச்சல் பிரதேஷ்ல, தென் காஷ்மீர்ல இங்கெல்லாம் அடிக்கடி வரும். ஓகேயா? இந்த ப்ரெஷர்னால, அதிர்வுனால. ஓகே, இப்போ இந்த பனிச்சரிவு அவலான்ச்சா வந்துச்சுன்னா இஸ் வெரி டிஸ்ட்ராக்டிவ், வெரி டிஸ்ட்ராக்டிவ். அப்படியே இது வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. இதுவும் வந்து இயற்கையான பேரழிவுகள்ல ஒன்றுதான். அதே போலதான் ஃப்ளட். ஓகேயா? வெள்ளம். ஓகேயா? உங்களுக்கு தெரியும் ஃப்ளட்ஸ். ரீசெண்டா சென்னையில வந்த ஃப்ளட்டு. ஓகேயா? ஜஸ்ட் சம் 4 months ago, 4 மாதங்களுக்கு முன்னாக. அதே போல சவுத் இந்தியாவில்
எவ்வளோ வெள்ளம் வந்து மக்களுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை இதெல்லாம் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதுக்கு அடுத்தது வந்து கிளைமேட்டாலஜிக்கல் டிசாஸ்டர். கிளைமேட்டாலஜிக்கல்னாலே உங்களுக்கு வந்து கிளைமேட், ஓகேயா. இது வந்து என்னென்னலாம் பார்த்தோம்னா ட்ராட்னா வறட்சி, தீவிர வெப்பநிலை, வறட்சி, வைல்டு ஃபயர், காட்டுத்தீ, சூறாவளி, ஓகேயா. ஸோ இதுதான் கிளைமேட்டாலஜிக்கல் பேரழிவுகள் என்று நம்ம சொல்லலாம், ஓகேயா. ஸோ அப்புறம் வந்து நீங்கள் பயாலஜிக்கல் எடுத்துக்கிட்டோம்னா உயிரியல், ஓகேயா, லைக் வைரஸ், ஓகேயா, தொற்று நோய், ஓகேயா, எபிடமிக், எண்டமிக், ஓகேயா, ஸோ பேண்டமிக், இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நோய், வைரஸ் தாக்குறது, ஓகேயா, லைக் பிளேக், ஓகேயா. Even also certain kinds of plants that can really பயாலஜிக்கல் டிசாஸ்டர் வருவதற்கு அது வந்து இதாக இருக்கிறது. அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா man-made disasters. Man-made disaster is one of the dangerous catastrophe caused by humans. மனிதனுடைய செயல்பாடுகள்னால எக்கச்சக்கமான பேரழிவுகள் வந்து இப்ப நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். ஒரு காலத்துல ஒன்லி வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் தான் வந்து ஒரு ஹாரிஃபிக்கா இருந்துச்சு, ஒரு பயப்படக்கூடிய, நடுங்கக்கூடிய ஒரு இதா இருந்துச்சு. ஆனா இப்ப அதை விட இயற்கையான பேரழிவுகளோட மேன்மேடு டிசாஸ்டர், மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவுகள் தான் இப்ப வந்து உலகத்திலேயே அதிகமான உயிர்களையும் சேதங்களையும் வந்து தோற்றுவித்துக் கொண்டு இருக்கின்றது. அதுல பார்த்தோம்னா கெமிக்கல் ஸ்பில்ஸ், ஹேசரஸ் மெட்டீரியல் ஸ்பில்ஸ். கெமிக்கல்னா வேதியியல் சம்பந்தப்பட்ட இது, ஓகேயா. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 1980s வந்து நீங்கள் லைக் மத்திய பிரதேஷ், போபாலில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கேஸ் லீக், ஓகே, வந்தது. அதில் இன்னமுமே வந்து நிறைய மக்கள் வந்து அதிலிருந்து மீண்டு வரவில்லை. ஸோ அது போல தான் மெட்டீரியல் ஸ்பில்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், கெமிக்கல் பயாலஜிக்கல் அட்டாக்ஸ், நியூக்ளியர் பிளாஸ்ட், செர்னோபில்ல நடந்துச்சு பார்த்தீங்களா, அதே போல் ஜப்பானில் ரெயில் ஆக்சிடென்ட்ஸ், இந்த ரீசெண்டாக ரெயில் ஆக்சிடென்ட்ஸில் நடந்தது பார்த்தீங்களா, அதனுடைய ஏர்லைன் கிராஷஸ், கிரவுண்ட் வாட்டர் பாய்சனிங், இது எல்லாமே மேன்மேட் டிசாஸ்டர். என்னது மேன்மேட் டிசாஸ்டர் எப்படி உருவாகுது அப்படின்னா, மனிதன் தன்னுடைய வாழ்வாதாரத்தை கூட்டுவதற்காகவும் வளங்களை பெருகுவதற்காகவும் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை பெருக்குவதற்காக இந்த டெவலப்மெண்ட், வளர்ச்சி என்ற ஒரு இதுல வந்து நிறைய இயற்கையான இதெல்லாம் வந்து அழித்து கொண்டே இருக்கின்றன. அதனுடைய இதுதான் இந்த மேன்மேட் டிசாஸ்டர்ஸ். ஸோ அப்போ அதை தான் நான் அதுக்கு முன்னாடி போன ஸ்லைட்ல சொன்னது. அது வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவுகள் மற்றும் மனிதனால் ஏற்படும் பேரழிவுகள், இதுதான் மிகவும் ஆபத்தான பேரழிவுகளாக இந்த 21st செஞ்சுரியில வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே போல வார், இதெல்லாம், ஓகேயா. ஸோ இட்ஸ் அ வெரி மேசிவ் ஸ்கேல். அதுதான் எங்கன்னா எப்படி எந்த அளவுக்கு இது தீவிரம், ஓகேயா. இந்த மேக்னிடியூட் ஆஃப் த மேன்மேட் இது அப்படின்னு பார்த்தா இட்ஸ் அ மேசிவ் ஸ்கேல். பெரிய ஸ்கேல், பெரிய விதத்துல வந்து இந்த இது வருது. தட் இஸ் டியூ டு ஹியூமன் ஆக்ஷன் அண்ட் இன்ஆக்ஷன். மனிதனுடைய செயல்பாடுகளையும் மனிதன் செயல்படாமல் இருப்பதிலையும் தான் இந்த ஒரு இது வருது. ஸோ திஸ் காசஸ் எக்கனாமிக் டேமேஜ், லாஸ் ஆஃப் லைஃப், ஹெல்த் எமர்ஜென்சிஸ். அதாவது பொருளாதார டேமேஜை உண்டாக்கும், மக்களுடைய வாழ்க்கை தரத்தை கெடுத்துரும், அதனால அவங்களுடைய வாழ்க்கை தரமே தொலைந்து போகும், அவங்க வாழ்க்கையே அவன் இறந்துருவான். தென் ஹெல்த், அவனுடைய நலன், ஓகேயா. ஸோ மனிதன் நலனும் அங்க மிக பாதிக்கப்படுகிறது. ஸோ இட் கேன் பி கிளாசிஃபைடு இன்டு சடன் டிசாஸ்டர், கண்டினியூயிங் டிசாஸ்டர்ஸ், ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ட்ஸ். எப்படி நம்ம அதை பிரிக்கலாம்? சடன் டிசாஸ்டர்ஸ் அப்படிங்க போகும்போது நீங்க பார்த்துட்டீங்கன்னா 1984 வந்து போபால்ல நான் சொன்ன மாதிரி யூனியன் கார்பைட் ஃபேக்டரி வந்து வெடிச்சிருச்சு ஒரு ஃபைன் மார்னிங்.
அது மீத்தேன். ஓகேயா, மித்தேல் வந்து அப்படியே வெளியில வந்தது. அந்த பாய்சனஸ் கேஸை வந்து நுகர்ந்ததுனால லட்சக்கணக்கான மக்கள் இறந்தாங்க. லட்சக்கணக்கான மக்களுக்கு கண்ணு போயிருச்சு. லட்சக்கணக்கான மக்கள் உடல் உறுப்புகள் வந்து செயல்படாமல் போய்விட்டது. அது மட்டும் கிடையாது, அவர்களுடைய சந்ததியினருக்கும் அப்படி இருக்குது. இப்பொழுதுமே வந்து ஒரு சில அந்த பகுதிகளில் வந்து பிறக்கும் குழந்தைகள் ஊனமாக பிறக்கிறாங்க. இதுதான் சடன் டிசாஸ்டர்ஸ். இது வந்து எது அப்படின்னா, ஒரு ஃபேக்டரியை வச்சு அதுல இதெல்லாம் அதை உருவாக்கும் பொழுது திடீரென்று வெடித்து விடும் பொழுது இந்த இதெல்லாம் வருது. ஸோ இது வந்து மனிதன் உருவாக்கப்பட்ட பேரழிவுகள். ஓகேயா, அதே போலதான் ரேடியோ ஆக்டிவ் கெமிக்கல்ஸ் ஃப்ரம் செர்னோபில் நியூக்ளியர் பிளான்ட். நியூக்ளியர் பிளான்ட் உங்களுக்கு தெரியும், அணு ஆயுத உலைகளை வந்து உருவாக்குறாங்க. இந்த அணு ஆயுத உலைகளை உருவாக்குவதன் மூலமாக நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது. இண்டஸ்ட்ரி பெருகுவதற்கு எலக்ட்ரிசிட்டி தேவை. இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் தான் வேலை வாய்ப்புகள் வரும். வேலை வாய்ப்புகள் இருந்தால் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரம், மனிதனுடைய வேலை வாய்ப்பு, நாட்டினுடைய உயர்வு இதெல்லாம் வரும், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் சடனா டிசாஸ்டர் வந்து வரும் பொழுது, அதை ஒழுங்காக பராமரிக்கப்படாமல் இருக்கும் பொழுது அங்கு என்ன வருகிறது என்றால், சடனா அப்படியே நம்ம நினைக்க முடியாத தருணத்துல வந்து அது வந்து வெடிச்சிடும். அப்ப வந்து இதெல்லாம் இருந்தாலும் பீரியாடிக்கலா அவங்க அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டினா வந்து இதுதான். அதற்கு அடுத்தது மிகவும் மிக மிக மோசமான 21st செஞ்சுரியில வந்து ஒரு பெரிய மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவுகள் வந்து டெரரிஸ்ட் அட்டாக்ஸ். ஓகேயா, தீவிரவாதிகளுடைய தாக்குதல். இந்த தீவிரவாதிகளுடைய தாக்குதல்கள் வந்து நம்ம சுதந்திரம் அடைந்ததிலிருந்தே நம்ம இந்தியா வந்து கத்திக்கிட்டு இருக்கோம். இந்த டெரரிசம் இஸ் ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் டிசாஸ்டர் இன் த வேர்ல்டுன்னு. ஆனா உலகத்துல எந்த நாடுகளும் வந்து காது கொடுத்து கேட்கவே இல்லை. ஆனா 2000 அந்த ட்வின் டவர்ஸ், அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரங்கள், அப்புறம் பென்டகனுடைய இராணுவ தளங்கள் தாக்கப்பட்ட பொழுதுதான் இது எவ்வளவுக்கு மோசமான ஒரு பேரழிவு என்று இந்த உலகத்துக்கே அவங்க எடுத்து காட்டினாங்க. ஸோ அப்ப இங்க என்ன தெரிகிறது என்றால், டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் இஸ் நவ் இட்ஸ் ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் ஒன். ஓகேயா, ஸோ அதை தடுப்பதற்காக நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸ்லையும் இது பண்ணியிருக்காங்க. நிறைய என்ஜிஓஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டெரரிஸ்ட்டை வந்து எப்படி வந்து டெரரிசம் வந்து பழகி இது பண்ணாம இருப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் எடுக்கணுமோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து they are all doing it, but it's very difficult to stop it now. Okay, then அதுக்கு அடுத்தது வந்து ஆயில் ஸ்பில்ஸ் அண்ட் பொல்யூஷன். இப்போ ரீசெண்டாக கூட நம்ம சென்னையில் அங்கே உள்ள அந்த கடலில் வந்து ஆயில் ஸ்பில்ஸ் இருந்தது. இது அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆயில் ஸ்பில்ஸ் வந்து எப்படி வருது அப்படின்னா, கப்பல்கள் வந்து ஆயில் எடுத்துட்டு வர, க்ரூட் ஆயில் எடுத்துட்டு வந்து மோதிக்கொள்வது, அல்லது அது வந்து ஏதாவது பழுது ஏற்பட்டால் அந்த எண்ணெய் அப்படியே கசிந்து கடல்ல வந்து இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, ஆயில் எக்ஸ்ப்ளரேஷன். ஓகேயா, இப்ப வந்து முக்கியமானது வந்து மனிதனுக்கு இப்ப வந்து முக்கியமானது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை மீண்டெழுத்து செல்வதற்கு ஆயில் ரொம்ப அவசியம். அந்த ஆயில்ல தான் வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த செஞ்சுரி, 19th செஞ்சுரியிலேருந்து இப்போ வரைக்குமே ஆயில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கமோடிட்டி. அந்த ஆயிலை யார் வந்து ஒன் ஹூ கண்ட்ரோல்ஸ் தி ஆயில், தே ஆர் த ரிச்சஸ்ட் நேஷன். ஸோ அதுக்காகவே ஒரு போட்டிகள் நடக்குது. இப்போ இனிமே இந்த ஆயில் ஸ்பில்ஸ்ல இருந்து அடுத்து வந்து வாட்டர் தான் வந்து அடுத்து இம்பார்ட்டன்ட் மெட்டீரியலா ஆல்ரெடி வந்துருச்சு, வந்துகிட்டு இருக்கு. தட் இஸ் another going to be a man-made disaster in the world. So we as a human being, as a மனிதர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, இது வந்து தலைவர்கள் மட்டும் ஒன்று கூடி ஒரு திட்டங்களை வகுத்து செயல்படுத்துவது கிடையாது. எல்லா பேரும் இதுல வந்து இன்வால்வ் ஆனா தான் இந்த மேன்மேட் டிசாஸ்டரை நம்ம ஒழிக்க முடியும். அதற்கு அடுத்தது வந்து வார்ஸ் அண்ட் ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ட்ஸ், போர். இந்த 21st செஞ்சுரியில எகெயின் கொஞ்ச காலங்கள் வார்லாம் ரொம்ப வராமல் இருந்தது டியூரிங் த கோல்டு வார் டைம்.
ஆனா இப்ப மறுபடிக்கும் சிங்கிள் சூப்பர் பவர் அண்ட் மல்டி போலார் வேர்ல்டு அதிகமா வர்றதுனால இப்ப என்ன வந்துருச்சுன்னா வார் அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம வார்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு சில நாடுகள் போர்களை போர் தொடுப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றன. அது பார்த்தோம்னா இப்ப ரீசெண்டா 2 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்க போர் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும், அதே போல இப்ப ரீசெண்டா டெட்லியஸ்ட் வார் யூ கேன் சி பிட்வீன் பாலஸ்டீன் அண்ட் இஸ்ரேல். அதுல எவ்வளவோ மக்கள் வாழ்க்கையை இழந்திருக்காங்க. சிறு குழந்தைகள், பெண்கள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். அப்ப இங்க எல்லாம் பார்த்தோம்னா இது எல்லாமே மேன்மேடு, மனிதனால் உருவாக்கப்பட்டது. வார் எங்கிறது சார் வருது? நம்மளுடைய ஒரு அக்ராண்டைஸ்மெண்ட், பேராசை, நம்மளுடைய கண்ட்ரோல், அடுத்த நாட்டை கட்டுப்படுத்தணும், அடுத்த நாடு நம்மளுக்கு கீழே இருக்கணும். ஓகேயா? அண்ட் இந்த ஒரு இதனால ஸோ ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ட்ஸ் பிட்வீன் இன்சைட் த கண்ட்ரி. ஓகே, சிவில் வார் இன் வாட் இஸ் தட் ஆப்கானிஸ்தான்ல பார்த்தோம், அங்கேயும் வார் நடந்தது. சிவில் வார் இஸ் கோயிங் ஆன். Civil war is going on in many different countries, especially in African countries. அதோடு மட்டுமல்லாமல் அடுத்து போர்களை தூண்டக்கூடிய அண்ட் போர் வருவதற்குரிய சாத்தியக்கூறுகள் நிறைய கான்டினென்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. மறைமுகமாக தங்களுடைய படைபலத்தை அதிகரித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படின்னா என்ன? கண்டிப்பா டிஸ்ட்ராக்ஷன் தான். அப்ப ஹியூமன் ஹிஸ்டரி என்ன, ஒரு நியூக்ளியர் வார்னு வந்துச்சுன்னா யூ நோ வெரி வெல் தட் நியூக்ளியர் வார் யாருமே நான் ஜெயிச்சேன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே அழிஞ்சிருவோம். அந்த இதை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது. அன்லெஸ் அண்ட் அன்டில் சானிட்டி ப்ரிவைல்ஸ், ஒரு நல்ல ஒரு புத்தி உள்ள நல்ல ஒரு தலைவர்கள், எல்லா நாடுகள்லையும் நல்ல தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர இருந்து இந்த உலகத்தை, இந்த பூமியை பாதுகாத்தால் ஒழிய எதையுமே நம்ம அதாவது உறுதியாக சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது. தலைவர்கள், நீங்கள் வருங்கால தலைவர்கள் ஆவீர்கள். நல்ல ஒரு பாலிசிகள் எடுக்கணும். இதை படிக்கிறது மூலமாக என்ன தெரியும் என்றால், நேச்சுரல் டிசாஸ்டரை நம்ம கண்டிப்பா கட்டுப்படுத்த முடியாது. அதை குறைக்க முடியும், அழிவுகளை குறைக்க முடியும். ஆனா இந்த மேன்மேடு டிசாஸ்டர்ஸ் இஸ் ப்ரோக்ராம்டு. இது ஏற்படுத்தப்பட்டது. இது மிக கடினம். அன்லெஸ் அண்ட் அன்டில் வேர்ல்ட் லீடர்ஸ் ஜாயின் டுகெதர், they have to come together to fight this one. They are together, but they are not united. ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டமா கிளைமேட்டை பத்தி பேசுறாங்க, கிளைமேட்டிக்கல் டிசாஸ்டர் பத்தி இதுன்றாங்க. வார் வரக்கூடாதுன்னு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அங்க இங்க எல்லா இடத்துலையும் இது பண்றாங்க. பட் வேர் இஸ் சொல்யூஷன்? நோ. ஸோ அப்ப நீங்க அஸ் அ ஃபியூச்சர்ல வரக்கூடிய தலைவர்கள் நீங்க தான் பில்லர் ஆஃப் திஸ் வேர்ல்டு, பில்லர் ஆஃப் த கண்ட்ரி, பில்லர் ஆஃப் த ஹியூமன் பீயிங். அப்படிங்க போகும்போது நீங்க தான் இந்த மக்களை பாதுகாக்கணும், இந்த உலகத்தை பாதுகாக்கணும், நாட்டை பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் கொண்ட ஒரு சொல்யூஷனுக்கு நீங்க இது படிக்கிறது மூலமா அதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எதுக்காண்டி படிக்கிறோம்? இப்படி எல்லாம் பேரழிவுகள்லாம் இருக்கு. இந்த பேரழிவுகள்லாம் எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்கப்படுது. அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்று கூடி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவுகளை எடுக்க நாம் வர வேண்டும். ஸோ அதுதான் நான் சொன்னேன், என்னென்ன அந்த மேன்மேடு டிசாஸ்டர்ஸ்லாம் இதெல்லாம், இதோட இன்னும் நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. அது ஒரு சில இதுதான் கெமிக்கல் சொன்ன மாதிரி, ஹேசடஸ் மெட்டீரியல்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், எவ்வளவோ எக்ஸ்ப்ளோசிவ் தயாரிச்சு வச்சிருக்கோம், டிசார்மமெண்ட் பேத்துறோம். ஆனா டிசார்மமெண்ட் ஒரு எஃபெக்டிவா வர்றது கிடையாது. அவங்க புது புது போர் தளவாடங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க, அதிக ரேஞ்ச் மிசைல்ஸ் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டார் வார்ஸ் ப்ரோக்ராம் இது எல்லாமே அழிவுக்கு தான். என்ன சொல்றாங்க? பாதுகாப்பு என்ற பெயரில் இதை உருவாக்குறாங்க. ஆனா என்ன அப்படின்னா, one fine time there is a war, and in that war they use this explosives and what is that, even certain chemical and biological attacks also takes place.
accidents takes place, airline crashes, groundwater poisoning. Water is very important commodity. But still then we don't have development வளர்ச்சி என்ற ஒரு இதுல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா still we are poisoning the groundwater level. Okay, so these are the examples. ஓகே, இப்போ நம்ம வந்து அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த டிசாஸ்டருடைய விவரங்களை இந்தியாவில் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ப்ரொஃபைல். இப்போ உங்களுடைய ப்ரொஃபைல், இப்போ உங்களுடைய ப்ரொஃபைல்னு நம்ம எடுப்போம்னா உங்களை பத்தி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க என்ன அப்படின்னு. அதுபோல இந்த பேரிடர் எந்த அளவுக்கு சிவியரா இந்தியாவில் இருக்கு, எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கிறாங்க. அதனாலதான் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபோர்ஸ்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. நிறைய பாலிசிஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நேஷனல்லையும் இருக்கு, ஸ்டேட்லையும் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கு. அப்ப உடனே ஓகே, ஒரு இடத்துல டிசாஸ்டர் நடக்குதுன்னா அதை எதிர்கொண்டு அந்த அழிவுகளை குறைப்பது, அழிவுகளை தடுப்பது, இதுதான் முக்கிய நோக்கமாக நம்மளுடைய பாலிசி இருக்கு. அதுக்கு ப்ரீ டிசாஸ்டர் பாலிசி, போஸ்ட் டிசாஸ்டர் பாலிசி, ஓகே, இந்த இதெல்லாமே வந்து ரொம்ப அருமையாக கொடுத்திருக்கின்றார்கள். எல்லா செக்மெண்ட்லையும், நேஷனலா இருக்கட்டும், மத்திய அரசா இருக்கட்டும், மாநில அரசா இருக்கட்டும், அண்ட் டிஸ்ட்ரிக்ட், நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து ப்ரிப்பேர்டா இருக்கிறாங்க. ப்ரிப்பேர்ட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேயா, ஸோ நம்ம பார்ப்போம் இந்தியா. ஸோ இந்தியா இஸ் அ வெரி பிக் கண்ட்ரி. இந்தியா ஒரு பெரிய நாடு, இட்ஸ் ஒரு சப்கான்டினென்ட், துணை கண்டம்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பறந்து விரிந்த ஒரு இந்திய பாரதம், இந்திய நாடு. அதை தான் வந்து இந்த சப்கான்டினென்ட் வந்து எத்தனை கோஸ்ட் லைனே பாருங்களேன், எத்தனை கிலோமீட்டர் இருக்கு, 7500 கிலோமீட்டர். அப்படி பார்த்தோம்னா நம்ம வேர்ல்டு டிராபிக்கல் சைக்ளோன் 10% இங்கே தான் நடக்குது. அண்ட் அதுவும் அந்த இதில் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பே ஆஃப் பெங்கால், பே ஆஃப் பெங்காலே தெரியும். நம்மளே வந்து நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரிசா, தமிழ்நாடு, பெங்கால் அப்படின்னு எடுத்துக்கிங்கன்னா இந்த சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளவு அடிக்கடி. இப்போ கூட மிக்ஜாம் புயல், அந்த புயல், இந்த புயல், எக்கச்சக்கமான புயல்கள் வந்து தாக்கி கொண்டே இருக்கின்றன. So Indian subcontinent is one of the biggest affected, one of the worst, rather I would say worst affected region in the world. அதனாலதான் இந்தியா வந்து இதுன்னு போகும்போது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் a very unique geoclimatic position. ஓகேயா, and that is vulnerable to natural disaster. இயற்கையான பேரழிவுகளுக்கு மிகவும் வந்து அது அடிக்கடி வரக்கூடிய ஒரு இது. ஏன்னா பிகாஸ் 3 பக்கமாகவும் கடலால் நம்ம சூழப்பட்டு இருக்கின்றோம். இன்னொரு பக்கம் நார்த்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தட் இஸ் ஹிமாலயா, அண்ட் இன் த வேர்ல்டு ஒன் ஆஃப் த டாலஸ்ட் மவுண்டன் நம்ம அந்த ஜியோகிராஃபிக் டொபோகிராஃபியில் இருக்கு. அங்க அதான் நம்ம அவலான்சஸ் பார்த்தோமா இல்லையா, பனிச்சரிவுகள், லேண்ட்ஸ்லைட்ஸ், இதெல்லாம் பார்த்தோமா இல்லையா. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு பக்கத்துல லேண்ட்ஸ்லைட்ஸ், பனிச்சரிவுகள் நடக்குது, ஓகே, நிலச்சரிவுகள் நடக்குது. இன்னொரு பக்கம் சைக்ளோன், சுனாமி. அப்ப கான்ஸ்டன்ட்லி we are facing this natural disaster. It is because of the kind of a place in the earth we have. Okay, yeah, that's what the topography in the world that we have is prone to natural disaster attacks. ஸோ அதனால தான் வந்து we face geological, oceanic and climatic disasters. அப்போ இந்த டிசாஸ்டர் கிளாசிஃபிகேஷன் இந்தியாவில் பார்க்க போகும்போது ஒன்று வந்து எர்த்குவேக், ஓகேயா, நில அதிர்வு. இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து என்ன, இப்போ நம்ம இந்தியன் பிளேட்ஸும் ஏஷியன் பிளேட்ஸும் அப்படியே ஒட்டிட்டு, அது வந்து அப்படி கொஞ்சம் ஒரு லைட்டா அப்படி நகண்டாலே you just have that earthquake. ஓகே, அப்போ எர்த்குவேக்னால என்ன, உங்களுக்கே தெரியும். எர்த்குவேக் வந்துச்சுனாலே எவ்வளவோ வீடுகள், கட்டடங்கள், இண்டஸ்ட்ரி, ரோடு, railroad, everything would be spoiled. இதை மறுபடியும் சீரமைக்கணும்னா you know that how it would be a Herculean task, and material ways we have to
really spend a huge amount of money for the reconstruction of all those destructed materials, and human losses. ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம பார்க்கும்போது எர்த்குவேக் வந்து இட்ஸ் வெரி சிவியர், எஸ்பெஷலி எர்த்குவேக் வந்து நார்த்தன் இதில் வந்து அடிக்கடி நடக்கும். ஓகேயா? ஸோ நான் டெல்லியில் ஜேஎன்யூவில் நான் படிக்கும் பொழுது இந்த எர்த்குவேக்லாம் நாங்கள் ஹாஸ்டலில் இருக்க போகும்போது அப்படியே அதிரும், இருக்கிற எல்லாமே வந்து அப்படியே டேபிள் இருக்கிறதெல்லாம் கீழே விழுவும். உடனே நாங்கள் வெளியில் வருவோம். அந்த டைமில் ஒரு சிலர்லாம் மாடியிலேருந்து குதிச்சு கால்லாம் உடைச்சிருக்கிறாங்க. ஸோ நானே வந்து இந்த எர்த்குவேக் வந்து ஹவ் ஒரு 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 அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இதாக இருக்கும். இது வந்து ரெக்டர் ஸ்கேல்ல வந்து 5, 4, 6, 7, 8 இதெல்லாம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. ஒன்றுமே செய்ய முடியாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். சடனாக வர்றது, நைட்டு தூங்கும்போது வரும், எப்போ வேணாலும் வரலாம். எவ்வளோ பெரிய பெரிய பில்டிங்லாம் தரைமட்டமாக ஆகிடும். அப்படி வந்தது தான் சுனாமி. ஸோ இந்தியன் ஓஷனில் வந்து உங்களுக்கு வந்து அந்த 9 ரெக்டர் ஸ்கேலில் வந்தது. அப்போ அந்த ஏஷியன் பிளேட்ஸுக்கும் இந்தியன் டெக்டானிக்கும் உரசுக்கும் பொழுது அந்த 9.1 ஹியூஜ் இஸ் அ மேஸ். ஓகே, அவ்வளோ ஒரு பெரிய, அதனால தான் வந்து எத்தனை அடி, 100 அடிக்கு அலைகள் மேலே. யூ ஹாவ் சீன். அது வந்து இப்போ நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டாலும் யூடியூப்பில் போட்டாலும் சுனாமி இன் இந்தியன் போட்டிங்கன்னா யூ கேன் சி the amount of chaos and the kind of severity of the losses of both human and material loss. You can see that. Okay, so the earthquake is one of the deadliest one. Then volcanic eruption பார்க்கும் பொழுது இது வந்து கொஞ்சம் நம்ம இந்தியாவில், ஒட்டுமொத்த இந்தியாவில் வந்து volcano, எரிமலை எப்படி வெடிக்கும் அப்படின்னு பாட்டெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? எரிமலை வெடிச்சிச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க, அவ்வளவுதான். ஆனா இது வந்து நம்ம இந்தியாவில் அவ்வளவு இல்லை. ஆனா நம்மளுடைய பகுதியான அந்தமான்ல வந்து அங்க வந்து இருக்கு. அங்க வந்து 2 வகையான வால்கனோஸ் இருக்கு, நர்கோன் டேம் அண்ட் பேரன் ஐலண்ட்ஸ் இருக்கு. அதுதான் அந்த 2 இது வந்து என்ன வால்கனோ, ஸ்லீப்பிங் வால்கனோ. அதாவது அப்படி வந்துட்டு காத்த உஸ்ஸுன்னு விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் தூங்கிக்கிறோம், எப்போ வரும்னு தெரியாது. ஸோ அது வந்து இட் டசன் ரொம்ப பேரழிவுகளை அதை ஏற்படுத்துவது கிடையாது. பட் ஸ்டில் தென் யூ நெவர் நோ ஹவ் இட் கேன். ஓகே, உங்களுக்கே தெரியும் இந்த வால்கனோ எப்படி வருது. பூமிக்கு அடிக்கு கீழே இருக்கின்ற அந்த தீ குழம்புகள் வந்து அப்படியே தான் மேலே வரக்கூடியது தான். நான் எத்தியோப்பியாவில் இருந்தேன் ஒரு 10 இயர்ஸ். அங்கு எத்தியோப்பியாவில் வந்து அவாசா யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்தேன். அப்போ அந்த அவாசா ரிஃப்ட் வேலின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதி வந்து ரிஃப்ட் வேலின்னா அப்படியே அந்த பூமி வந்து பிளந்திருக்கும். ஓகேயா? அப்போ என்ன அப்படின்னா எனி டைம் த வால்கனோ வந்து இட் கேன் ஸ்ட்ரைக். என்ன சொல்லியிருக்காங்க சயின்டிஸ்ட்னா, இன்னும் 100 வருடங்கள்ல அந்த எத்தியோப்பியாவே வந்து 2ஆக பிரிஞ்சிரும், அதுக்குள்ள கடல் வந்து உள்ள வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஓகேயா? இட்ஸ் சயின்டிஸ்ட் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த பகுதிகள்லாம் வந்து ஒரு காலத்துல, இன்னொரு காலத்துல இந்த பூமி ஒன்னா தான் இருந்திருக்கு. பிகாஸ் ஆஃப் திஸ் வால்கானிக் எரப்ஷன் அண்ட் எர்த்குவேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அப்ப ஒவ்வொரு பகுதிகள் பிரிந்து இங்க சி வாட்டர் அப்படியே ஆகி இதாயிருக்கு. ஓகே, ஸோ ஆனா இந்த வேர்ல்டு த பிக்கஸ்ட் வால்கனோ வந்து நீங்க எங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட்டாலி, மெக்சிகோ, இந்தோனேசியா, ஐஸ்லாண்ட்ல வந்து அடிக்கடி நடக்கும் லேண்ட்ஸ்லைட்ஸ். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா லேண்ட்ஸ்லைட்ஸ். இந்தியாவில் வந்து லேண்ட்ஸ்லைட் ஹிமாலயாஸ், ஓகேயா, அடிக்கடி வரும். வெஸ்டர்ன் கேட்ஸ்ல இருக்கு. அவங்க எல்லாமே வந்து கட்டமைப்புகளை பூரா ஒன்றும் இல்லாமல் வைக்கணும். நீங்க என்னென்னலாம் லேண்ட்ஸ்லைடு அப்படின்னா இப்போ உத்தராகண்ட்ல நடந்துச்சு, ஹிமாச்சல் பிரதேஷ்ல நடக்கும், ஜம்மு காஷ்மீர் ஒரு பகுதியில் நடக்கும். அப்ப என்ன நடக்கும்? உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டமைப்புகள், ரோடு எல்லாம் கம்ப்ளீட்டா டிவாஸ்டேட்டர். அதே போல அக்ரிகல்ச்சர், லேண்ட் எல்லாத்தையும் எடுத்துரும். வெரி குட் சாயில் எல்லாமே போயிடும். யுவர் டுவெல்லிங்ஸ், வீடுகள் நாசமாயிரும். ஸோ அப்ப குறிப்பிடத்தக்க லாஸ், ஓகே, லைஃப், ப்ராப்பர்ட்டி அண்ட் ஸோ அண்ட் இட் வுட் பி இன்அக்சசிபிள். அந்த ஏரியாவுக்கு போக முடியாத ஒரு இது வரும்.
அது போலதான் ஸ்னோ, பனிச்சரிவு அகெயின் ஹிமாலயாஸ் அங்க அடிக்கடி நடக்கக்கூடிய ஒன்று. ஓகே, அண்ட் ஸோ அப்ப இங்க நம்ம பார்க்கும் பொழுது இந்த இருக்கின்ற எல்லா இயற்கையான பேரழிவுகள் எல்லாமே இந்தியாவில் இருக்கு, இந்த எக்ஸப்ட் வல்கானோ. மற்றதெல்லாம் பயங்கர சிவியர். இந்த சிவியரிட்டி ஸ்கேல்ல அளந்தீங்கன்னா இந்த சிவியரிட்டி இஸ் வெரி ஹை. அதனுடைய தீவிர தன்மை, இந்த பேரழிவுகளுடைய சிவியரிட்டினா தீவிரமா, எந்த அளவுக்கு தீவிரம், படுபயங்கரமான அழிவுகளை கொடுக்கக்கூடியது. சுனாமி டிசம்பர் 2004 வந்து யாரும் மறக்க மாட்டாங்க. ஓகேயா? ஸோ அப்ப இந்த நேச்சுரல் டிசாஸ்டர் எல்லாமே வந்து நம்ம இந்தியாவில் இருக்கு. அதுக்கு அடுத்தது ஒன்று பார்த்தோம்னா சைக்ளோன், மிக்ஜாம் புயல். சைக்ளோன்னா என்னது? புயல். இந்த புயல் வந்து வருஷத்துல எப்படியும் ஒரு 2 தடவையாவது 3 தடவையாவது வந்து நமது நாட்டையும், எஸ்பெஷலி இந்த புயல் வந்து இந்த ஈஸ்டர்ன் சைடில் அந்த சொன்ன மாதிரி பே ஆஃப் பெங்கால் இந்த சைடு இங்கிட்டு உருவாகி அப்படியே அடிச்சு போவோம் டுவர்ட்ஸ் நார்த் அண்ட் வெஸ்டர்ன் சைடில் எடுத்துட்டு போவோம். உங்களுக்கே தெரியும் இது சைக்ளோன் வந்து எதனால உருவாகுது அப்படின்னா ஹீட் that is created in the ocean கேதர் ஆகி அதை அப்படியே ஒரு புயலாக எடுத்து அந்த இருக்கக்கூடிய வாட்டரை பூரா எடுத்துட்டு போய் லேண்ட்ல அடிக்கும்போது, அதனால ஹெவி ரெயின் கண்டினியூஸா, சென்னையில பார்த்தீங்களா கண்டினியூஸ் ரெயின், அன்பிரசிடென்டல் ரெயின் இன் 100 years. அதனாலேயே எவ்வளோ வீடுகள், எவ்வளோ இடங்கள், இண்டஸ்ட்ரீஸ் பாதிக்கப்பட்டன. ஸோ இதை வந்து நம்ம ஒவ்வொரு இடங்களையும் வெவ்வேறு விதமாக அவங்க வந்து இது பண்ணுறாங்க. அமெரிக்காவில் ஹரிக்கேன்கிறாங்க, டைஃபூன்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் நேமில் இதுன்றாங்க. நம்ம செய்யணும். அதுதான் வந்து ஜென்ரலாக வந்து இந்த சைக்ளோன் வந்து ஏப்ரல் மேல ப்ரீ மான்சூன் நடக்கும், போஸ்ட் மான்சூன் அக்டோபர் நவம்பர். ஸோ வி ஆர் வெரி மச் ப்ரோன் டு தி சைக்ளோன் அண்ட் ஃப்ளட். சைக்ளோன் இருந்தாலே என்ன, ஃப்ளட்டிங், பயங்கரமானது வரும். இந்த ஃப்ளட்ல வந்து ஃப்ளட்ன்னு பார்க்கும் பொழுது 3 types ஆஃப் ஃப்ளட்ஸ். ஒன்று ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ், ரிவர் ஃப்ளட்ஸ், கோஸ்டல் ஃப்ளட்ஸ். ஸோ ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸுங்கிற போது அந்த உத்தராகண்ட்ல நடந்துச்சுல, திடுத்துப்புன்னு வந்து என்ன ஹில்லி ஏரியாஸ்ல வந்து அப்படியே வாட்டர் கேதர் ஆகி அப்படியே பயங்கரமாக வந்து சடனா அடிச்சு போகும். டேம், அது இது செக் டேம் எது இருந்தாலும் அடிச்சுட்டு போயிடும். வீடுகள்லாம் கேரளாலையும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேயா? அண்ட் it is very much prone, India is very much prone to all these 3 floods. River floods தெரியும். நம்ம இந்தியாவில் வந்து பெரனியல் ரிவர்ஸ், கேஞ்சஸ் ஓகேயா இருக்கின்றன. அங்கே இருக்கின்ற ரிவர்ஸ்லாம் வந்து அந்த மான்சூன் டைம்ல வரக்கூடிய அந்த மழையினால அதிகமான வாட்டரை அது எடுத்து செல்லும். எவ்வளவு டேம் இருந்தாலும் அந்த டேம் ஒரு குறிப்பிட்டது தான் தேக்க முடியும். மற்றதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணும் பொழுது அது அந்த கரையோரங்கள்ல இருக்கிற மக்களை வந்து மிகவும் பாதிக்கும். அசாம் இதெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா வருஷம் அவ்வளோ ஃப்ளட். ஸ்டில் வி ஆர் நாட் ஏபிள் டு ரியலி கண்ட்ரோல் and we are not able to come in terms to control this floods. It's very difficult because every year the magnitude, the severity of the floods வந்து increase ஆகிட்டே இருக்கு. It's beyond our human effort அப்படிதான் சொல்ல முடியும். Okay, but still then hope, we are hoping against to hope that we are moving with all this natural disasters. So and coastal floods, உங்களுக்கு தெரியும் coastal floods, high tide, okay, ஸோ இந்த ஒரு இதனாலேயே சுனாமி, ஹெவி ரெயின்ஃபால் எல்லாம் வரும். அதுக்கு அடுத்தது வந்து ட்ராட்னா வறட்சி. ஒரு பக்கம் பார்த்தா பயங்கரமான மழை, பயங்கரமான வெள்ளம், பேரழிவுகள், திடீர்னு பார்த்தா ஒரு பகுதியில் ட்ராட். இது வந்து ஒரு India, as I said, India is a very big country. It's a peninsula. Okay, அதிபகற்ப நாடு.
Because of that, you face different type of natural disaster in a year. ஒரே வருஷத்துல டிராட்டும் பார்க்குறோம், ஒரே வருஷத்துல வெள்ளமும் பார்க்குறோம். வெள்ளமும் வந்து பேரழிவுகளை கொடுக்கறது, டிராட்டும் பேரழிவுகளை கொடுக்குறது. ஸோ அப்ப இந்தியா இஸ் இன் அ வெரி வெரி ப்ரிகாரியஸ் கண்டிஷன், and the topography is such that we face a lot of this. நம்ம வந்து இந்தியா வந்து அடிக்கடி இந்த இயற்கை பேரழிவுகளை வந்து நம்ம சந்தித்து கொண்டு இருக்கின்றோம். அந்த இதுல பார்த்தோம்னா 3 types of droughts பார்க்கலாம். ஒன்று வந்து மெட்ரோலஜிக்கல் ட்ராட், ஹைட்ரோலஜிக்கல் ட்ராட், அக்ரிகல்ச்சரல் ட்ராட். மெட்ரோலஜிக்கல் ட்ராட்னா வந்து என்னது, இந்த சீசனல் ரெயின்ஃபால் வருது பார்த்தீங்களா, மான்சூன். ஸோ நம்ம மான்சூன் இதுல வந்து கரெக்டா குறிப்பிட்ட அளவுக்கு மழை பெஞ்சிச்சுன்னா வெரி குட், விவசாயத்திற்கு நல்லது, தண்ணி பிரச்சனை வராது. ஆனா குறைத்து பெய்தாலும் அதீதமாக பெய்தாலும் இங்க ப்ராப்ளம் தான். அதுதான் வந்து டிசாஸ்டர்ங்கிறோம். அதிகமாக பெய்தால் வெள்ளம் வந்துடும், எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். குறைத்து பெஞ்சா விவசாயம் பண்ண முடியாது, குடிக்க தண்ணி இருக்காது. So this is called meteorological drought, which means a seasonal rain. Okay. அதுக்கு அடுத்து ஹைட்ராலஜிக்கல் drought. அது வந்து என்னன்னா வாட்டர் ஸ்காசிட்டி is because of the surface water body and water table order receipts. சில சமயங்கள்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மழை இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனா அங்க வந்து வாட்டர் ஒரு 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 இதே இருக்காது, அதாவது கிரவுண்ட் வாட்டர் சேமிக்க. அதனால தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறைய டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட்ஸ் வரப்போகும்போது ஒவ்வொரு வீட்லேயும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வாட்டர் சேவ் பண்ணணும், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பாலிசி கொண்டு வந்தாங்க. கம்பல்சரியாக ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு கட்டடத்துலையும், அது கவர்மெண்ட் பில்டிங்காக இருந்தாலும் எந்த பில்டிங்காக இருந்தாலும் அது இப்போ வரைக்கும் நம்ம அதை செய்கிறோமா என்றது தெரியல. அந்த டைமில் தான் ஒரு அரசாங்கம் வந்து ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட போகும்போது அந்த டைம்ல வந்து கடன்னு செய்வாங்க. ஆனா அதை நம்ம வந்து அடுத்து மறந்துடுவோம். ஆனா இதுதான் அவசியம், மிக மிக அவசியம். வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கமோடிட்டி. வாட்டர் இல்லைன்னா நீரின்றி அமையாது இவ்வுலகு. அப்ப இப்ப வந்து இப்ப வி ஆர் ஃபேசிங், இப்ப பெங்களூர்ல இப்ப உங்களுக்கே தெரியும், பெங்களூர்ல வாட்டர் ஸ்காசிட்டி நடக்குது. வாட்டருக்காண்டி எவ்வளவு சண்டைகள். ஒரு காலத்துல நம்ம சொல்லுவோம் குழாய் சண்டைன்னு ரொம்ப இதா சொல்லுவாங்க. காலையில எந்திரிச்சோன்னா அங்க காலையில நம்ம எந்திரிச்சு ஆஃபீஸ் கிளம்புறோமோ பிள்ளைங்களை அனுப்புறோமோ இல்லையோ, காலையில டென்ஷனோட தான் கிளம்புவாங்க. என்ன அப்படின்னா குழாய் சண்டை இருக்கும் அந்த காலத்துல. இப்போ வந்து அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கட்டும், நல்ல ஒரு அருமையான திட்டங்களை கொண்டு வந்து, காவேரி குடிநீர் திட்டம், அந்த திட்டம், அதே போல வந்து சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், நிறைய ப்ரோக்ராம் வாட்டர் வந்து எல்லா இடத்துக்கும் கொடுக்கணும். போர்ட்டபிள் ட்ரிங்கிங் வாட்டர், திஸ் இஸ் அ பேசிக் நெசசிட்டி ஆஃப் அ ஹியூமன் பீயிங் அண்ட் பேசிக் நெசசிட்டி தட் எவ்ரி கவர்மெண்ட் ஹேஸ் டு டெலிவர். ஓகே, முக்கியமான ஒரு இது, அதாவது அரசாங்கத்தின் கடமை ஒவ்வொரு மக்களுக்கும் குடிக்க சுத்தமான தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியம். அதற்கு அடுத்து அக்ரிகல்ச்சர் ஃப்ராட் occurs when the water scarcity results in partial total loss of crops, affects agriculture activity. அக்ரிகல்ச்சருக்கு வந்து உங்களுக்கு நம்ம இந்த நாடுகளை பார்க்கும்போது நம்மளுக்கு வாட்டர் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஏன்னா ஃபார் ரைஸுக்கு வந்து 3 மாசம் 120 நாள், 90லேருந்து 120 நாளுக்கு தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அதிகமான வாட்டர் நம்ம கன்சியூம் பண்ண வேண்டும். இது இந்த மான்சூன் கரெக்டா பெய்யல, கரெக்டான நம்ம திட்டங்களோடு டேம் அண்ட் இதெல்லாம் வந்து இல்லை அப்படின்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதனாலதான் அந்த காலத்திலேயே குளங்கள் அதிகமாக வெட்டி வச்சிருந்தாங்க. இப்ப பார்த்துட்டீங்கன்னா குளங்களே காணாம போயிடும். எவ்வளவோ குளங்கள் இருந்துச்சு, அந்த குளங்களை பூரா இப்ப வந்து ஆக்கிரமித்து கட்டடங்கள் வந்துருச்சு. அப்புறம் எப்படி வந்து எங்க டிராட் வராம இருக்கும்? ஸோ அதனால நம்ம இந்த இதெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும். இது படிக்கிறது அதுதான். நீங்க ஒரு கவுன்சிலரா வரலாம், அல்லது ஒரு பெரிய அதிகாரியா வரலாம், ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா வரலாம், நீங்க ஒரு செக்ரட்டரியா உங்களுடைய பின்காலத்துல வரலாம்.
உங்களுடைய சர்வீஸ் எல்லாம் மேலே வரும்பொழுது, செக்ரட்டரி வரும்போது, இது நாம் படித்ததை வைத்து உண்மையான மக்கள் வந்து என்னென்ன இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்றாங்க, அதை அட்ரஸ் பண்ணக்கூடிய அந்த பவர் இருக்கும்போது அதை கண்டிப்பா செய்யும். பிகாஸ் யூ ஆர் ஆல் going to be the very important pillars as we are heading towards a superpower status in the world, both economy and in all types, you know. ஸோ அதுக்கு அடுத்தது ஹீட் வேவ், கோல்டு வேவ். உங்களுக்கே தெரியும் ஹீட் வேவ். இப்போ 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 வாட் இஸ் தட், ஏப்ரல் ஆயிடுச்சு, மே, ஜூன், வெளியவே போக முடியாது. அந்த அளவுக்கு என்ன பண்ணும், சன் ஸ்ட்ரோக் வரலாம். அவ்வளோ, ஏன்னா பிகாஸ் அவர்ஸ் இஸ் a place where really during this summer time it would be very severe. The heat wave and cold wave, டெல்லி அப்படிப்பட்ட இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அது தெரியும். சம்மர்னா பயங்கரமா ஹீட்டா 45 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். கோல்டு வேவ்னாலும் அவ்வளோ ஒரு இதா இருக்கும். 2 எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸ் வந்து அங்க உள்ள பகுதியில் உள்ள மக்கள் பார்ப்பாங்க. ஏன்னா as I told you earlier, I have witnessed it, I have experienced this one. ஏன்னா டெல்லியில நாங்க படிக்க போகும்பொழுது ஹீட் வேவ், சம்மர்ல எல்லாம் ஹாஸ்டல்ல இருந்து யூனிவர்சிட்டிக்கு போகும் பொழுது அப்படியே தண்ணியில கர்ச்சீஃபை நினைச்சிட்டு இப்படி போவோம். கொடையெல்லாம் சில சமயங்களில் கொடை எடுத்துட்டு போவோம், எடுத்து போக முடியாது. சரி கர்ச்சீஃப் இருக்கு, ரைட்டு. அந்த போய் 2-3 நிமிஷத்துல அப்படியே அது காஞ்சிரும். அவ்வளோ ஹீட்டா இருக்கும். ஸோ கோல்டு வேவ் அதை விட இப்போ ரீசெண்டா ஏன்னா பிகாஸ் we need to share experiences, then only you know the severity and the magnitude of the disasters, you know. கோல்டு வேவ் ரீசெண்டா நார்த் பெல்ட் பூரா பயங்கரமான கோல்டு. ரீசெண்டா கான்பூருக்கு ஒரு கான்ஃபரன்ஸ்காண்டி, ஐஃபேக்டா கான்ஃபரன்ஸ்காண்டி போயிருந்தேன். ஒரு 1.5 months முன்னாடி. மை குட்னஸ், அவ்வளோ ஒரு கோல்டு. ஓகே, ஈவன் அந்த நைட் டெம்பரேச்சர் வந்து அவ்வளோ பிலோ 0க்கு வந்தது. டே டெம்பரேச்சர் வந்து 2-3ல நின்றுது அப்படின்னா பார்த்துக்கோங்க. டே டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ஒரு 15 அல்லது 25 இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். டே டெம்பரேச்சரே 3 இருக்கு போகும்பொழுது அப்போ யூ குட் சி. ஸோ தீஸ் ஆர் ஆல் disasters that in India that we have. அது இவங்களுக்கு தெரிய வேண்டும். அதனாலதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு இடங்களுக்கு நீங்க பிரயாணம் பண்ணும் பொழுது அந்தந்த ஒரு இடங்கள்ல என்ன வகையான சீதோஷண நிலை இருக்கு, அதற்கு ஏத்தாப்புல நீங்க வந்து ப்ரிப்பேர்டா போக வேண்டும். ஓகே ஓகே. நான் இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ரீஜனல் டிசாஸ்டர் ப்ரொஃபைல் ஆஃப் இந்தியா, நார்த் இந்தியா. as I was telling you, the நார்த் இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நார்த் இந்தியா, சவுத் இந்தியான்னு நம்ம பார்ப்போம். வெஸ்டர்ன் சைடு அண்ட் ஈஸ்டர்ன் சைடு 4 பகுதியாக பிரிக்கலாம். நார்த் இந்தியா, ஈவன் சென்ட்ரல் இந்தியாவும் நம்ம வந்து 5 வகையாக நம்ம பிரிக்கலாம். நார்த் இந்தியான்னு நீங்க பார்க்கும் பொழுது ஹிமாலயன் மவுண்டன், ஓகேயா, ஹிமாலயா இருக்கு, இண்டோ கேஞ்சட்டிக் பிளைன்ஸ், ஓகேயா, கங்கை நதி அந்த இதெல்லாம் ஓடுது. So this is how the thing is. We have lot of mountains, and which are very tallest mountains, and also we have perennial rivers. அதாவது வற்றாத ஜீவநதி. பெரனியல் ரிவர்ஸ்னா என்ன சொல்லுவாங்கன்னா, வற்றாத ஜீவநதி. கங்கா, யமுனா, ஓகேயா, கோதாவரி, அது கோதாவரிலாம் கீழே வருது, காவேரி நம்ம இது. ஆனா இப்ப எல்லாம் வந்து நிறைய ரிவர்ஸ்லாம் வந்து ட்ரையா, நம்ம காவேரிலாம் வந்து ஒரு காலத்துல வற்றாத, ஈவன் மதுரையை எடுத்துக்கிட்டீங்க, மதுரையினுடைய வைகை ரிவரே வந்து வற்றாத ஜீவநதினு ஒரு காலத்துல வந்து நம்ம புராணங்கள் இதுல எல்லாம் வந்திருக்கு. ஓகேயா, புராணங்களே வந்திருக்கு. நிறைய இதுக்கு முன்னாடி உள்ள லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சர், பழைய லிட்ரேச்சர்லாம் நீங்க எடுத்தாலும் இருக்கும். ஆனா இப்ப எல்லாம் பார்த்துக்கிட்டீங்களா எப்படி இருக்குன்னா, திஸ் ஆர் ஆல் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். ஓகே, ரைட். ஸோ அதுக்கு அடுத்து ஆல்சோ திஸ் நார்த் இந்தியா இஸ் கேரக்டரைஸ்டு பை ஹாட், கோல்டு, ரெய்னி வெதர் அண்ட் ஓகேயா. ஸோ ஹாட்டாகவும் இருக்கும். நான் சொன்னேன்னா இல்லையா, பயங்கர ஹாட்னா சம்மர்ல அவ்வளோ பயங்கர ஹாட்டாக இருக்கும். கோல்டுனா பயங்கர கோல்டாக இருக்கும். கோல்டு ஒய்? பிகாஸ் இட்ஸ் ஏ ஹிமாலயன், இது வந்து ப்ராக்சிமிட்டி பக்கம். ஹாட் ஒய்? பிகாஸ் தார் பாலைவனம் வெஸ்டர்ன் சைட்ல இருந்து நார்த் வெஸ்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ திஸ் இஸ்
Okay. So as a result of these categories, geographical, climatic, geological features, North Indian states like Jammu Kashmir, Himachal Pradesh, Punjab, Haryana, Uttaranchal, Uttarakhand, Delhi, யூபி, பீகார், இது எல்லாமே நேச்சுரல் டிசாஸ்டர் ப்ரோன் ஏரியாஸ். எர்த்குவேக்ஸ் இருக்கும், லேண்ட்ஸ்லைட்ஸ் இருக்கும், அவலான்ச்சஸ்னா பனிச்சரிவுகள் இருக்கும், வெள்ளம் அடிக்கடி வரும், வறட்சி இருக்கும், வெப்பம் இருக்கும், அதிகமான கோல்டாகவும் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஈஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் இந்தியா. ஈஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் இந்தியான்னு நம்ம முன்னாடியே வந்து படித்தோம், ஈஸ்டர்ன் சைடு பாலிடிக்ஸில் படித்தோம். அதில் வந்து இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா வெஸ்ட் பெங்கால், சிக்கிம், அசாம், அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா, மிசோரம், இந்த இது எல்லாமே வந்து என்னது ஈஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இந்த பகுதிகளுமே வந்து எர்த்குவேக், லேண்ட்ஸ்லைட், ஃப்ளட்ஸ், ட்ராட்ஸ். வெஸ்ட் பெங்கால் உங்களுக்கு கேட்கவே தேவையில்லை, அடிக்கடி இந்த சைக்ளோன் சூறாவளி வந்து பாதிக்கப்படக்கூடிய ஏரியா. முன்னாடியே சொன்ன அசாம் பயங்கரமான ஃப்ளட் சிச்சுவேஷன் நடக்கும். ஸோ தீஸ் பிளேசஸ் ஆர் ஆல்சோ ப்ரோன் டு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். அண்ட் சென்ட்ரல் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா அண்ட் கோவா. அப்போ இந்த பகுதிகள் வந்து சென்ட்ரல் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அண்ட் இந்த பகுதிகள்லையுமே வந்து அடிக்கடி ஃப்ளட்ஸும் வருது, ட்ராட்ஸும் வந்து வருது. These are all the major disaster in this area. Okay. So Orissa and Gujarat suffer heavily from cyclone. ஒரிசா உங்களுக்கே தெரியும், ஒரிசா குஜராத் ரெண்டு சைடுமே வந்து என்னது இட்ஸ் கைண்ட் ஆஃப் பொசிஷன். The topography of Orissa and Gujarat lies that prone to very often cyclones. ஓகே, கரையேறுதுன்னு சொல்றாங்களா இல்லையா? இந்த சூறாவளியா இருக்கட்டும், புயலா இருக்கட்டும், சுற்றி வந்து திடீர்னு இங்க கரையேறுமாங்க, ஆனா அங்க ஒரிசாலையும் குஜராத்லையும் இதாக இருக்கும். ஸோ அதே போல மகாராஷ்டிரா சஃபர் ஹெவி ரெயின். ஓகே, ஸோ ஹீட் வேவ்ஸ். ஸோ இதுதான் சென்ட்ரல் பார்ட்ஸ். ஓகே, அப்போ நம்ம வந்து நார்த் இந்தியா பார்த்தோம், நார்த் ஈஸ்ட் இந்தியா பார்த்தோம், சென்ட்ரல் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அப்போ ஆல்மோஸ்ட் ஆல் த ஸ்டேட்ஸ் சஃபர் இன் ஒன் வே ஆர் தி அதர். ஓகே, ஸோ தென் பெனின்சுலர் இந்தியா, தட் இஸ் தீபகற்ப இந்தியா, தட் இஸ் மூன்று பக்கமும் வந்து இதாக இருக்குது பார்த்தீங்க, சொல்கிறோமா இல்லையா? ரைட். ஸோ அதில் வந்து ஆந்திர பிரதேஷ், அது இந்த ஈஸ்டர்ன், கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, தமிழ்நாடு அண்ட் கேரளா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் பார்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். இப்போ தெலுங்கானா நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு பகுதி. ஸோ தே ஃபேஸ் சைக்ளோன் அண்ட் ஃப்ளட்ஸ் அண்ட் ட்ராட்ஸ், வறட்சி, வெள்ளம் அண்ட் புயல். இது அடிக்கடி நடக்கக்கூடிய இந்த இது. இப்போ ரீசெண்டாக போன 4 மாதத்துக்கு முன்னாடி பயங்கரமான புயல், வெள்ளம், அதெல்லாம் வந்து. While Kerala escapes the fear of cyclones, it suffers from earthquakes, also landslides in addition to floods and droughts. ஸோ கேரளா வந்து ஒரு குட்டி மாநிலம், அதில் வந்து ஃப்ளட் அதிகமாக வரும், ட்ராடும் இருக்கும். ஓகே, அதே சமயத்தில் எர்த்குவேக் அண்ட் ஸ்லைட்ஸ் இருக்கும். அண்ட் தெலுங்கானா அண்ட் ராயல்சீமா ஏரியா ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ஆர் ஹைலி ரெயின் டெஃபிஷியன்ட் ஏரியாஸ் and therefore suffer drought conditions. So அப்போ இந்த தான் சீசனல் டிசாஸ்டர் ப்ரொஃபைல். என்னென்ன சீசனல் டிசாஸ்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் ஒரு 10 minutes இருக்குது, அதுக்குள்ளே இந்த இதை நம்ம பார்த்துடலாம். இந்தியா எக்ஸ்பீரியன்சஸ் 4 distinct சீசன், 4 வகையான காலநிலை, பருவகால இருக்கு. அந்த பருவ காலத்தில் என்னென்ன பேரிடர்லாம் வருது அப்படிங்கிற விவரத்தை நம்ம இன்னைக்கு இப்போ வந்து பார்க்க போகிறோம் இந்த ஒரு லாஸ்ட் 5 to 10 minutes. ஒன்று வந்து வின்டர் சீசன். ஓகே, ஸோ இந்த வின்டர் சீசன் எடுக்கும்போது டிசம்பர், ஜனவரி அண்ட் பிப்ரவரி. ஓகே, குளிர்காலம். ஓகே, அண்ட் ப்ரீ மான்சூன். ஓகே, ஆர் ஹாட் வெதர் கண்டிஷன், மார்ச், ஏப்ரல், மே. உங்களுக்கே தெரியும் சம்மர்னு சொல்லுவோமா இல்லையா? சம்மர் சீசன். அப்போ அதாவது மான்சூன் வருவதற்கு முன்னாடி இந்த மார்ச், இப்போ தட்ஸ் வி ஆர் லிவிங் இன் திஸ் மார்ச் முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். ஓகே, ஏப்ரல், மே பயங்கர ஹீட்டாக தான் வரப்போகுது. மெட்ரோலாஜிக்கல் என்ன அவங்க கணிச்சிருக்காங்கன்னா
போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஹீட் வேவ் பயங்கரமா இருக்கும். தட் இஸ் பிகாஸ் கிளைமேட்டிக் சேஞ்ச், பருவ கால மாற்றம். ஓகேயா? அதுக்கு அடுத்தது மான்சூன். இது முடிஞ்ச உடனே மான்சூன். ஓகேயா? அதாவது மழை காலம் தொடங்கும். ஓகேயா? அந்த மழைக்காலம் ஜூன் டிசம்பர், ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர். ஓகே. ஸோ இந்த மான்சூன் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்லுவாங்க. அது சவுத் வெஸ்ட் மான்சூன் முடிங்கிற போது நார்த் ஈஸ்ட் மான்சூன் தொடங்கும். ஓகேயா? ஸோ அப்போ ஒவ்வொரு பகுதிகள். தென் அதுக்கு அடுத்தது போஸ்ட் மான்சூன் சீசன். அப்போ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அந்த 4 வகையான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து குளிர்காலம். ஓகேயா? தென் ப்ரீ மான்சூன் ஆல் ஹாட் வெதர் சீசன், அதாவது சம்மர் சீசன் அண்ட் மான்சூன் சீசன் அண்ட் போஸ்ட் மான்சூன், அக்டோபர் அண்ட் நவம்பர். ஓகேயா? இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வின்டர் சீசன் அப்படிங்க போகும்போது அதை நான் சொன்ன மாதிரி இந்த டிசம்பர், ஜான்வரி, ஃபெப்ரவரி இந்த இதுல எல்லாம் வந்து இருக்கும். இங்கே வந்து ஹிமாலயன் ரேஞ்ச் ரிசீவ் காப்பியஸ் அமௌண்ட்ஸ் ஆஃப் ரெயின் அண்ட் ஸ்னோ அண்ட் வெதர் ஃபெனாமினா நோன் அஸ் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ அப்போ நீங்கள் இங்கே இந்த வின்டர் சீசன் வந்து இங்கே வந்து கொஞ்சம் சிவியராக தான் இருக்கும். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் கோல்டு வேவ் அதிகமாக இருக்கும். கோல்டு சீசன் சொல்லுவாங்க. ஸோ ஃபாக் இருக்கும், பயங்கர ஃபாகாக இருக்கும். அதாவது நீங்கள் இங்கேருந்து போகும்போது கூட தெரியாது. அதனாலே ஃபாக் அதிகமாக இருந்தாலே என்ன நடக்கும்னா அந்த ஏவியேஷன் ஹேசட், அதாவது ஃப்ளைட்ஸ்லாம் இறங்குறதுக்கு முடியாமல் இருக்கும், ஃப்ளைட்ஸ் எடுக்கிறதுக்கு முடியாமல் இருக்கும். அதனால் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகே. நாங்கள் அதே போல் தான் நான் சொன்னேன்னா இல்லையா, கான்பூர் போகும் பொழுது ஃப்ளைட்டை இறங்க முடியல கான்பூரில். அப்புறம் இதுக்கு லக்னோ அங்கே பக்கத்தில் இருந்தது. ஸோ அங்கே அவங்க பெர்மிஷன் கேட்டு அப்புறம் சுற்றி அங்கே போயிடணும். ஸோ திஸ் ஆர் ஆல் த திங். அங்கேயுமே வந்து இதாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது. இட்ஸ் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு லேண்ட். ஏன்னா பயங்கரமாக ஆடும். உங்களுக்கே வந்து ஃபாக் அதிகமாக இருந்துச்சுன்னா அதனுடைய அதாவது திக்னஸ் ஆஃப் த ஃபாக் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஈஸி லேண்டிங் வந்து கிடைக்காது. ஈவன் ஈஸி ஃப்ளையிங்கோட கிடைக்காது. ஸோ அதே போல் தான் ஹேல் டேமேஜ் கிராப்ஸ். இது வந்து என்ன, கிராப்ஸை வந்து கொன்றும், பண்ணி அப்படியே உரிக்கிறோம். அதே போல் தான். ஸோ அப்போ வின்டர் சீசன் வந்து எல்லாமே நார்மலாக இருக்கணும். நம்ம தான் சொல்லுவாங்கல்ல, அமிர்தமும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்களா இல்லையா நம்மளுடைய பழமொழியில். அதுபோல் எந்த ஒரு சீசனுமே வந்து அது கரெக்டான அளவோடு இருக்கும் பொழுது அதுதான் நம்ம மனிதனுடைய வாழ்க்கையும் அதுதான். எல்லாத்துமே கரெக்டாக ஒரு இதோட சீராக போகும் பொழுது தட் இஸ் வெரி பியூட்டிஃபுல், வி கேன் என்ஜாய். பட் அது வந்து அதிகமாக போகும்பொழுது அல்லது மிக குறைவாக இருக்கும் பொழுது எவ்ரி திங் கொலாப்சஸ். அதை தான் டிசாஸ்டர் என்று சொல்கிறோம். அதுபோல தான் ப்ரீ மான்சூன். அந்த ப்ரீ மான்சூன் மார்ச், ஏப்ரல், மேல இங்கே வந்து சைக்ளோன்ஸ் ஜென்ரலி டேக் ஷேப் ஓவர் த பே ஆஃப் பெங்கால். ஏன்னா ஹீட், நான் சொன்னேன்னா இல்லையா, அந்த ஹீட் வேவ் கேதர் இன் த ஓஷன் அண்ட் இட் கேதர்ஸ் அண்ட் டேக்ஸ் த வாட்டர் ஹம்ப்டி டம்ப்டி வாட்டர்ஸ் டுவர்ட்ஸ் த லேண்ட். ஓகே. ஸோ அந்த பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி அண்ட் மூவ் வெஸ்ட்வர்ட் ஆர் நார்த் வெஸ்ட். ஸோ அப்போ இங்கே வந்து கோஸ்டல் ஈஸ்டர்ன் கோஸ்ட் வந்து வல்னரபிள் டு சைக்ளோன்ஸ், பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேயா? அண்ட் ஆல்சோ இந்த அரேபியன் சீலையும் இந்த பக்கமும் வெஸ்ட் அண்ட் நார்த் வெஸ்ட்வர்ட்ஸ், thus sparing the west coast but pose serious risk to the oil exploration outfits. இந்த அரேபியன் சீல வந்து நிறைய ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் நடக்குது, அதெல்லாம் டீஸ்டபிளைஸ் பண்ணி விட்டுரும். ஸோ திஸ் இஸ் திங். அண்ட் மான்சூன் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் யூ கேன் சி ஆல்சோ தட் அதிகமான மழை பெய்தால் அங்கே வந்து என்ன இருக்கும், ஃப்ளட். இப்போ அதுதான் ஒரு குறிப்பிட்ட கண்டினியூஸாக அப்படியே போரிங்கன்னா அப்படி ஒரு 24 ஹவர்ஸில் வந்து ஒரு மாதத்துக்கு பெய்யக்கூடிய அந்த மழையை கொட்டிடுது. அது என்ன ஆகுதுன்னா சேமிக்கவும் முடியல, எல்லாம் ஃப்ளாஷ் ஃப்ளட்டாக போயிடுது. அது வேஸ்ட் தான். இட்ஸ் நாட் தட் இஸ் யூஸ்ஃபுல். ஸோ அப்போ எல்லாமே அதான் சொன்னது மாதிரி எல்லாமே நார்மலாக தேவையான அளவுக்கு அப்பப்போ இருக்கும் பொழுது நம்மளுக்கு மிக இதாக இருக்கும்.
ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஹிமாலயாஸில், ஜம்மு காஷ்மீரில், நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் லேண்ட்ஸ்லைட்ஸ் அக்கர் பிகாஸ் ஆஃப் த ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் வகைகள் நம்ம பார்த்தோமா இல்லையா? 3 வகைகள். அப்போ போஸ்ட் மான்சூன் சீசன் பார்க்கும்போது this is again a cyclone season when cyclones generate in the Bay of Bengal, as I said earlier, and Arabian Sea. So Bay of Bengal, அதாவது இந்தியா வந்து 3 பகுதிகளாலும் கடலால் சூழப்பட்டது. ஈஸ்டர்ன் சைடு வந்து பே ஆஃப் பெங்கால், வெஸ்டர்ன் சைடு அரேபியன் சி. இந்த 2 பக்கமுமே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சைக்ளோன்ஸ் வந்து இட் கேதர்ஸ். எப்பயுமே அந்த சைக்ளோன் வந்து இட் லூசஸ் இட்ஸ் ஃபோர்ஸ் வென் இட் ரீச்சஸ் த லேண்ட். பட் த திங் இஸ், அது வந்து அது செயலிழந்து போகும். ஆனா அதனுடைய இம்பாக்ட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காப்பியஸ் ரெயினை கொண்டு வந்து விட்டுரும். அது ஃப்ளட் சுச்சுவேஷனா மாத்திரும். பயங்கரமான 120 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் வந்து பயங்கரமா காற்றடிக்கும். அதுல மரங்கள் எல்லாம், விளைநிலங்கள்ல இருக்கக்கூடிய எல்லாமே நாசமாயிடும். ஸோ இட்ஸ் யூஸ்லெஸ். யூனோ, இதை தான் வந்து நம்ம டிசாஸ்டருங்கிறோம். whichever that is useless for our human activity, human life, that becomes disastrous, and that's why it is called disaster. Okay, so அப்ப இதுல வந்து நம்ம அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கோம். தமிழ்நாடு அதிகமாக பாதிக்கப்படுது, ஆந்திர பிரதேஷ் அதிகமாக பாதிக்கப்படுது இந்த சைக்ளோன்ஸ்னால, கேரளா, கர்நாடகா. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி திங். ஓகே, ஸோ வி ஆர் சீன். ஸோ அப்போ வந்து நம்ம இந்தியாவினுடைய மிக அழகான நாடு தான், ஆனால் பட் இட் இஸ் ப்ரோன் டு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். ஸோ அப்போ நம்மளுடைய ரீகேப் பண்ணோம்னா, ஸோ டிசாஸ்டர்ல வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவுகள், இயற்கையான பேரழிவுகள். ஓகே, ஸோ இயற்கையான பேரழிவுகளை வந்து நம்ம வந்து மிட்டிகேட் பண்ண முடியும். அதை கணிச்சு அதை வந்து அந்த அழிவுகளை வந்து தடுப்பதற்கு நிறைய பாலிசிஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க, அதனால முடியும். ஸோ பட் ஸ்டில் தென் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஸ்டாப் இட். ஓகேயா, ரைட்? ஸோ மேன்மேடுங்கிறது வந்து இதை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, we can sit together because we are all human being, we are all civilized. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மேன்மேட் டிசாஸ்டர்ஸ் லைக் வார், டெரரிசம், கான்ஃப்ளிக்ட்ஸ், ஓகே, ஸோ கெமிக்கல்ஸ், ரைட், பயாலஜிக்கல் வெப்பன்ஸ், இவைகளை எல்லாம் நம்ம வந்து குறைச்சிக்கலாம். அந்த காலத்திலேயே டிஸார்மமெண்ட் டியூரிங் கோல்டு வார் டைம்ல வந்து, பனிப்போர் நடந்த அந்த டைம்ல வந்து நிறைய போர் தளவாடங்களை வந்து சோவியத் யூனியனும் அமெரிக்காவும் போட்டி போட்டு கொண்டு தயாரித்தன. ஓகே, அப்புறம் என்ன பண்ணாங்க, இது எங்க போய் முடிய போகுது, அழிவுக்கு தானே அப்படின்ட்டு 2 நாடுகளும் வந்து சேர்ந்து நம்ம இந்த இதை வந்து படைக்குறைப்பு, அதாவது டிஸார்மமெண்ட், ஓகே, அண்ட் ஆர்ம்ஸ் கண்ட்ரோல், ஓகே, கட்டுப்படுத்துதல், படை கட்டுப்படுத்துறது, இந்த போர் தளவாடங்களை தயாரிப்பதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்டிலாம் கொண்டு வந்தாங்க. அதுதான் ஸ்டார்ட் 1, ஸ்டார்ட் 2 இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் லிமிட்டேஷன் ட்ரீட்டி இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. பட் ஸ்டில் தென் யூ கேன் see the war and you can see the hi-fi warfare system in the world. ஸோ இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ as a future leaders, ஃபியூச்சர் பாலிசி மேக்கர்ஸ், நீங்க தான் கொள்கைகளை உருவாக்கக்கூடிய, வருங்காலத்தில் உருவாக்கக்கூடிய தலைவர்கள் நீங்க தான். ஆக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாடங்களை இன்னும் நல்லா ஒரு இதா கற்றுக்கொண்டு, இப்ப நடத்துறது ஒரு 1 ஹவர்ல வந்து எல்லாத்தையும் நம்ம எடுக்க முடியாது. இன்னும் நீங்க வந்து தீவிரமா ஒரு இதை ரிசர்ச் பண்ணி உள்ள போய் என்னென்ன அளவுக்கு வந்து பெஸ்டா நம்ம வந்து இந்த எஸ்பெஷலி மேன்மேடு, ஓகே, டிசாஸ்டர் குறைக்க முடியும். அதே போல இந்த நேச்சுரல் டிசாஸ்டர் வரவிடாமல் தடுக்க முடியாது. இட்ஸ் நாட் இன் அவர் ஹேண்ட், இட்ஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல். ஆனா வந்தால் எந்த அளவுக்கு இந்த பேரழிவுகளை நாம் குறைக்க முடியும், அதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படிங்கிறது, எந்த அளவுக்கு நம்ம வந்து டுகெதரா இருக்கணும்,
ஓகேயா? ஒன்று சேர்ந்தால் நம்ம வந்து அதான் கோடி நன்மை. எல்லாரும் ஒன்று சேரணும். இந்த நாடு, அந்த நாடு, இந்த நாட்டுல வந்து இந்த பேரழிவு வந்து அதனால சந்தோஷம் அப்படிலாம் கிடையாது. ஒரு நாட்டுல வந்து ஒரு பேரழிவு நடந்துச்சுன்னா அதை கம்ப்ளீட்டா அடுத்த நாட்டுக்கு பாதிக்கப்படும். ஈவன் சிங்கிள் பர்சன் வில் கெட் அஃபெக்டட். ஸோ அதனால இன்று நம்ம பார்த்த இந்த பாடம் மிக ஒரு அத்தியாவசியமான ஒன்று. ஸோ ரொம்ப நன்றி.